ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4.25 சென்ட் லேண்டில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ். லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெட்ரூமை 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 16க்கு 20 அடியில் பெரிய லிவிங் ஹால், 11.5க்கு 21 அடியில் பெரிய கார் பார்க்கிங்னு எல்லா ரூம்ஸையுமே ஸ்பேஷியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் ஐவரி கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் ஒர்க் கொடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 11.5க்கு 21. வீட்டோட மெயின் டோரை 2 பக்கம் டிசைனர் கிளாஸோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 20. தரைக்கு முழுவதும் 2க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்வேட்டேஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் கார்னரில் சிவில் ஒர்க்ஸ்லேயே பெரிய டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் பிவிசியில் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் 16க்கு 20 அடி சைஸில் நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு லிவிங் ஸ்பேஸ்க்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில இருக்கிற பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நிறைய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக நல்லா இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ. பேசேஜோட சைஸ் 6க்கு 10. கார்னரில் பிவிசியில் பூஜா கேபினட் செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ரூம். இதோட டோட்டல் சைஸ் 10க்கு 16. கிச்சனில் ஜி ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் கிளாஸ் டோர்ஸோட மினி டால் கேபினட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜன்னல்களோட ஃப்ரேம்ஸை பூரா மரத்திலே செஞ்சு எல்லாத்துக்கும் கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 16. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5.5க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட். அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ.
சைஸ் 8x16. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 4.4x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. இந்த பெட்ரூமில் 2 பக்கமும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 5x10. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 60 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.